செல்லப்பண்டி நான் பேசிட்டேன். இதை பற்றி என்ன வேலை பார்க்குறேன் பேசுறது என்ன நிர்வாகிகள் கிடைக்க நீங்கள் என்ன பணி செய்யணுன்றத நான் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நம்ம டேட்டு பிப்ரவரி மாதமா? பிப்ரவரி அமைதியா இருக்கு. பேசலாமா? இன்றைக்கு வணக்கம். இன்றைக்கு ஆண்டிப்பட்டி தொகுதி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். இதுல நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றியங்கள், ஊராட்சி மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட பிற அணி தலைமை கழக நிர்வாகிகள் அனைவரும் இன்றைக்கு கூடி கட்சி பணிகள் குறித்தும் 26 தேர்தலுக்கு தயாராவது குறித்தும் பேசுவதற்கான கூட்டம். கடந்த பிப்ரவரி 13 உங்களுக்கு தெரியும், நாங்கள் சின்னமனூர்ல கம்பம் தொகுதிக்கான கூட்டம் நடைபெற்றது. அதுபோல இன்றைக்கு மார்ச் 3 ஆண்டிப்பட்டி தொகுதிக்கான கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். யாராவது நீங்க தான் கேட்கணும். பழனிசாமி எதுக்காக அப்படிலாம் ஒரு மாபெரும் இயக்கம், புரட்சித் தலைவர் உருவாக்கிய இயக்கம். இந்த தொகுதியில் கூட சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார். அதுபோல அவரது அரசியல் வாரிசு அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் இந்த இயக்கத்தை கட்டி காத்து தொடர்ந்து ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தியவர்கள். அவரும் இந்த தொகுதியில ஆண்டிப்பட்டி தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனார்கள். இன்றைக்கு பழனிசாமி அந்த மாபெரும் இயக்கத்தில் குருட்டு அதிர்ஷ்டத்தில் எப்படி லாட்டரி சீட்டு கிடைக்கிற மாதிரி, லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி முதல்வர் பதவி கிடைச்சிச்சோ அது மாதிரி அதை பயன்படுத்தி இந்த கட்சியின் பொதுச் செயலாளர் பதவியை இன்னைக்கு கையகப்படுத்தி வைத்திருக்கிறார், கையில் வச்சிருக்கார். இரட்டை இலை சின்னம் பழனிசாமி கையில தான் இருக்கு. ஆனால் அவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்களின் கோட்டையாக விளங்கக்கூடிய தேனி மாவட்டத்திலேயே இது மூழ்காத கப்பல், இது கரை சேர்ற கப்பல் அவர் பேசுறாருன்னா அப்படின்னா எல்லார் மத்தியிலையும் இது மூழ்கக்கூடிய கப்பல். பழனிசாமி அந்த கட்சியை பலவீனப்படுத்தி வருகிறார். சொந்த நலனுக்காக, சுயலாபத்திற்காக வழக்குகளிலிருந்து திமுக அரசிடமிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவிற்கு மறைமுகமாக இரட்டை இலையை உதவி செய்கின்ற விதமாக தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த மாபெரும் இயக்கம் பயன்படுத்தப்பட்டு வருகிறதுங்கிறது எங்களை போன்ற அம்மாவின் தொண்டர்கள் மாத்திரமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் பேசிக் கொள்கிற விஷயம். அதனாலதான் அவர் இது மூழ்காத கப்பல், கரை சேர்ற கப்பல் அப்படிதான் நீங்க தானே சொன்னீங்க. இவ்வளவு பெரிய 50 ஆண்டு மாபெரும் இயக்கம் மூழ்காத கப்பல், இது மூழ்கிடாதுன்னு பேசுறாருன்னா அப்படின்னா தவறாக போய் கொண்டிருக்கிறது தானே, மூழ்கி கொண்டிருக்கிறதுங்கிறது தான் உண்மை. 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு நான் பலமுறை உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறேன்,
இரட்டை இலை இருக்கிறது, பழனிசாமி கையில பணம் இருக்கிறது, பணபலம் இருக்கிறதுங்கிற காரணத்துக்காக அங்கே வாய் பொத்தி பழனிசாமிக்கு காவடி தூக்குவர்கள் இதே நிலைமை நீடித்தால், அவர்கள் யோசிக்கவில்லை என்றால், விழித்துக் கொள்ளவில்லை என்றால் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பின்பு பழனிசாமி அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார் என்று சொல்கிறேன். இதுதான் இன்றைக்கு பழனிசாமி தலைமையிலான அந்த இயக்கத்தின் நிலைமை. அதே மேடையில் அவர் பேசும்போது யார் துரோகி அப்படிங்கிறதுக்கு ஒரு நீளமான ஒரு பட்டியல் கொடுத்தாரு. அந்த குற்றச்சாட்டு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஆட்சி பொறுப்புல தவழ்ந்து முதலமைச்சரான ஒரு லாட்டரி சீட்டு யோகம் மாதிரி அந்த பதவியை கொடுத்தவர்களுக்கு துரோகம். அதற்கு பிறகு 2017 பிப்ரவரி மாதத்தில் ஏற்பட்ட திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் அவருக்கு உதவி செய்து அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள் யார் என்று தெரியும் உங்களுக்கு. எம்எல்ஏக்களிடம் பேசி சரி செய்து வைத்தவர்கள் அவர்களுக்கும் துரோகம். திரும்பவும் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக உதவி செய்தவர்களுக்கு துரோகம். 4 ஆண்டுகள் அந்த ஆட்சி தொடர்வதற்கு பாதுகாப்பு தந்தவர்களுக்கு துரோகம் என்று வரிசையாக துரோகத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாத பழனிசாமி இன்றைக்கு துரோகிகள் பட்டியல் எழுதுவது ரொம்ப நகைச்சுவையாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா அவருடைய அகராதியில விசுவாசமானவர்கள் எல்லோரும் துரோகிகளாக தெரிகிறார்கள். அப்படிதான் நான் பார்க்கணும். நான் பல முறை சொல்லியிருக்கேன், வருங்காலத்தில் அரசியல் வரலாற்றில், தமிழக வரலாற்றில் துரோகம் என்ற சொல்லுக்கு ஓமையாக இருக்கக்கூடிய போகிற பெயர் எடப்பாடி பழனிசாமி. அதே மீட்டிங்ல இந்த கழகத்தில் சீனியர் அப்படின்னா நான் 89களிலே நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. நீங்க அம்மா அவர்களோட மிக நெருக்கமாக இருந்தவங்க, போயஸ் அகாடமி செல்லப்பிள்ளையாக இருந்த நீங்கள் சீனியர் வச்சு அவர் பேசுறத வச்சு யார நீங்க சொல்றீங்க? இல்ல அவரு 72 இயக்கத்தில் இருந்து புரட்சித் தலைவர் காலத்திலேயே சட்டமன்ற உறுப்பினரானவர்கள்லாம் இருக்காங்க. 77 சட்டமன்ற உறுப்பினர், 80 சட்டமன்ற உறுப்பினர்கள், 84 சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் சீனியர் அப்படின்னு அவர் சொல்றதே ஒரு பொய் என்பது எல்லாருக்கும்